அருள்மிகு வெயிலுகந்த விநாயகரின் அருளாலும் 11 சித்தர்களின் துணையாலும் ஸ்ரீ அரியநாச்சி ஜோதிட சிரவண யூடியூப் சேனல் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகில் ஆகச் சிறந்த யோசனைகள் எல்லாம் பயனற்றவைதான். நீங்கள் செயல்படாதவரை உங்களின் செயலை உடனே துவங்குங்கள். உங்களின் பொன்னான நேரம் இது. நேயர்களே, இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது மிதுன லக்கணக்காரர்களின் பொது பலன்களை பற்றி. மிதுனம் காலபுருஷ தத்துவத்தில் 3வது வீடு, புதனின் ஆட்சி வீடு, எந்த ஒரு கிரகமும் உச்சம் பெறாத வீடு, இரட்டை தன்மை கொண்டது. இரட்டையர்கள் பிறப்பதில் புதனுக்கும் மிதுனத்திற்கும் பெரும் பங்கு உண்டு. இன்றைய காலகட்டத்தில் உள்ள புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தகவல் தொழில்நுட்பங்கள் அனைத்துக்கும் காரகர் மிதுனமும் புதனும். மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் நல்ல உயரமாகவும் பறந்து விரிந்த நெற்றியை உடையவர்களாகவும் கருத்து நீண்ட கண் இமைகளை கொண்டவர்களாகவும் எவரையும் வசீகரிக்கத்தக்க தனி சக்தி வாய்ந்தவர்களாகவும் அறிவு ஆற்றல் நிறைந்தவர்களாகவும் எழுத்தாற்றல் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்கள் சோம்பலாக இருக்க விரும்ப மாட்டார்கள். எப்பொழுதும் சுறுசுறுப்பானவர்கள். சாதுரியமாக பேசுவது இவர்களுக்கு கைவந்த கலை. எவரிடத்திலும் இணக்கமாக பேசி காரியம் சாதிப்பதில் வல்லவர்கள். எப்பொழுதும் இளமையாக இருப்பவர்கள். கல்வி அறிவு கொண்டவர்கள் மிதுன லக்கணக்காரர்கள். புதிய சிந்தனைகளையும் யுக்திகளையும் கொண்டவர்கள். காரியத்தில் கோட்டை விடுபவர்கள். ஏனென்றால் 10ஆம் இடத்தில் லக்னாதிபதி நீசமடைகிறார். மிதுன லக்னத்திற்கு 2ஆம் இடமான கடகராசி சந்திரனின் ஆட்சி வீடு. சிந்தனைகளை எல்லாம் பணமாக்கும் வல்லவர்கள். நிரந்தரமற்ற பணவரவுகளை கொண்டவர்கள். குழப்பமான குடும்ப சூழ்நிலைகளை உடையவர்கள். முன்னுக்கு பின்னாக முரணாக பேசி நானா பேசினேன் என்று சொல்பவர்கள். மிதுன லக்னத்திற்கு 3வது வீடு சிம்மராசி சூரியனின் ஆட்சி வீடு. அரசின் உதவியை பெறுபவர்கள். அரசின் துணையாலும் பக்கபலத்தாலும் முயற்சியினை கொண்டு தலைமைத்துவத்தினையே எதிர்பார்ப்பவர்கள். 4ஆம் வீடு கன்னிராசி புதனின் ஆட்சி வீடு உச்ச வீடு. கல்வி கற்கும் ஆர்வம் எப்பொழுதும் உள்ளவர்கள். எப்பொழுதும் கல்வியை கற்றுக்கொண்டே இருப்பவர்கள். நுணுக்கமான வேலைகளை செய்வதில் திறமை கொண்டவர்கள். நுணுக்கமான வேலைகள் செய்யும் பொழுது வேறு எந்த ஒரு விஷயத்திலும் கவனத்தை சிதறவிடாதவர்கள். சுயநலமே முழுமையாக கொண்டவர்கள். சுயநலம் மட்டுமே முழுமையாக கொண்டவர்கள். 5ஆம் வீடு சுக்கிரனின் ஆட்சி வீடான துலாம். இவர்களது பூர்வீக குலதெய்வம் பெண் தெய்வமாக இருக்க அதிக வாய்ப்புள்ளது. அல்லது கன்னி தெய்வத்தினை வழிபடுபவர்களாக இருப்பார்கள். இவருக்கு கட்டாயம் பெண் குழந்தை உண்டு. 6ஆம் வீடு விருச்சிக ராசி செவ்வாயின் ஆட்சி வீடு ராகுகேதுவின் உச்ச வீடு சந்திரனின் நீச வீடு. உஷ்ணம் சம்பந்தமான தொந்தரவுகள் இருந்து கொண்டே இருக்கும். விஷ உணவு, போட்டி போராமை, திரைமறைவு சதி வேலைகளால் பாதிக்கப்பட்டவர்களாகவும் எதிரிகளால் தொந்தரவுகளும் கடன் பிரச்சனைகளால் இவரது குடும்பம் பாதிக்கப்பட்டு தாய்க்கு மன வருத்தம் ஏற்படுத்தி பாதிப்பு அடைவார். 7ஆம் வீடு தனுசு ராசி குருவின் ஆட்சி வீடு. இவரது மனைவி இவரை விட புத்திசாலியாகவும் சற்று கர்வம் கொண்டவராகவும் தன்னம்பிக்கை உடையவராகவும் இருப்பார். மனைவியின் வருகைக்கு பின் இவரது வாழ்க்கையில் பொன்பொருள் பணவரவுகள் சேரும். மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படுவது சகஜம்.
பொன்பொருள் பணம் அனைத்தும் இருந்தாலும் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் என்பதில் உத்தரவாதம் இல்லை. சமூகத்தில் அந்தஸ்து உடைய நல்ல நண்பர்கள் இவருக்கு கிடைப்பார்கள். மிதுன லக்னக்காரர்களுக்கு கூட்டு தொழில் பலன் அளிக்காது. 8ஆம் வீடு மகரம், சனி பகவானின் ஆட்சி வீடு. நீதிமன்ற வழக்குகள் கண்டிப்பாக சந்திப்பார். பொது பிரச்சனைகளில் பங்கு பெறும் சூழ்நிலை ஏற்படும். 9ஆம் வீடு கும்பராசி, சனி பகவானின் ஆட்சி வீடு. தந்தையால் புண்ணிய தர்மம் ஏற்படும். நேர்மையான குணம் கொண்டவராகவும் புண்ணியம் செய்பவராகவும் தான தர்மம் செய்பவராகவும் இருப்பார். 10ஆம் இடம் குருவின் ஆட்சி வீடான மீனம். சமூகத்தில் நல்ல அந்தஸ்து உடைய கௌரவமான தொழில் உத்தியோகம் அமையும். புண்ணியத்தினால் இவரது தொழில் இவருக்கு பேரும் புகழும் கிடைக்கும். 11ஆம் இடம் செவ்வாயின் ஆட்சி வீடான மேசம். 11ஆம் இடம் லாபஸ்தானம் என்பதால் கடினமான உழைப்புக்கு பின்னே இவருக்கு லாபம் கிட்டும். இவரது மூத்த சகோதரர் மற்றும் தந்தை வழி சித்தப்பா மூலம் இவருக்கு நன்மைகள் கிட்டும். மிதுன லக்னக்காரர்களுக்கு 12ஆம் இடமாக ரிஷபராசி, சுக்கிரனின் ஆட்சி வீடு. எவ்வளவு பணவரவுகள் வந்தாலும் செலவுகள் அதற்கேற்றவாறு அதிகரித்துக் கொண்டே போகும். கலை, கேளிக்கை, உல்லாசம், பகட்டு, ஆடம்பரம், ஆடை அணிகலன் போன்றவற்றிற்கு செலவு செய்து சுகபோக சௌகரியங்களை அனுபவிப்பார். நேயர்களே, இதுவரை நாம் மிதுன லக்னத்தின் பொது பலன்களை பார்த்தோம். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.